இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரவி டிடிஎஸ் எப்படி புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது? இதில் நிறைய அழுத்தங்கள் சிபிஐக்கு வர வைக்கப்பட்டார், டெல்லிக்கு வர வைக்கப்பட்டார். அது மூலியமாக அவர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே கொண்டு வருவார், இப்போ வந்துடுவார், நாளைக்கு வந்துடுவார், 2 நாளில் நடந்துருவார். பரவலான பேச்சுக்கள். சார், சிபிஐக்கு பிஜேபி கரூர் விஷயத்தை கொண்டு போங்கன்னு தாவேக்காவை நிர்பந்திக்கலை, சொல்லலை, அறிவுறுத்தலை. அன்னைக்கு நடந்த அந்த சம்பவம் நடந்த அடுத்த நாள் அண்ணாமலை தெள்ள தெளிவாக என்ன நடந்தது கரூரில், எப்படி ஒரு திட்டமிட்ட விஷயங்கள் நடந்ததுங்கிறத ஓப்பனாக பேசினார். ஆஸ் ஐபிஎஸ் அதிகாரியாக தெள்ள தெளிவாக சொன்னார். அரசியலில் வந்திருக்கிறவராக தெரியாத சொன்னார். அதே மாதிரி ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் முந்தானத்துக்கு பவன் கல்யாண் அழகாக சொல்லியிருக்காரு. ஐயா, என்னுடைய ஒரு படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, ப்ரொடியூசர் என்கிட்ட ஏ வேண்டாம் யூஏ வாங்கி கொடுங்க, இல்லைனா இத்தனை கோடி நஷ்டமாகும் அப்படின்னு சொன்னார். என்னவோ தேட்டர்லலாம் 18 வயசுக்கு இருக்கணும்லாம் அமுச்சு விட்டா மாதிரி சொன்னாங்க. இருந்தாலும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, அதுக்கும் சிபிஎஃப்சிக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நான் சொன்னேன். ஸோ ஜனநாயகம் படத்துக்கு அதே கதையை தான் நம்ம திரும்ப சொல்கிறோம். அன்றைக்கே ரிவ்யூ கமிட்டிக்குள்ளே போயிருந்தாருன்னா ஈஸியாக முடிஞ்சிருக்கும். 27, 28, 29 நியூ இயர் வரைக்கும் லீவ் இருந்தது. தேவையில்லாமல் அவர் நீதிமன்றத்துக்கு போனார், அதனால வரல. இப்போ ரிவ்யூ கால் போயிட்டாங்க. ஆனால் இந்த 2 விஷயம் லாஸ்ட் மினிட்ல உடம்பு சரியில்லைன்னு அதுலேருந்து ஒருத்தர் விலகிட்டார். சார், பயங்கரமாக கொள்கை எதிரியாக இருக்கிற ஒருத்தரை, இந்த பக்கம் நீனா அந்த பக்கம் நான் அப்படின்னு இருக்கிற ஒருத்தரை வெறும் ஜனநாயகம் படத்தின் மூலமாகவும் கரூர் விஷயம் மூலமாக அழுத்தம் கொடுத்து அப்படியே தூக்கிட்டு வந்துட முடியுமா? என்ன கொள்கையை தெலுங்குல டப்பிங் பண்ணி ஹிந்தியில் பேசி அப்படியே மாற்றி கொண்டு வந்துடுவாங்களா? பிஜேபிக்கு வேற வேலை இருக்குது சார். எதுக்கு தேவையில்லாமல் இந்த அழுத்தம் கொடுக்குறாங்க அது இதுன்னு சொல்கிறீங்க? அடிப்படையில் திமுகவை எதிர்க்கின்ற எல்லாரும் ஒன்றிணைய வேண்டும் நினைக்கிறதுல ஏதாவது தப்பு இருக்கா? அந்த புள்ளியில தான் விஜய் அவர்கள் வந்துருவாங்களாங்கிற கேள்வி வருது. பாருங்க, தப்பு இருக்கா அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ நாத்தாக்கா வர முடியாதா? உங்களுக்கு தெரியும், அரசியலில் தப்பு ரைட்டுன்னு டிஃபைனே பண்ணவே முடியாது. நீங்கள் அப்புறம் நீங்கள் இது சரி இது தப்பு, இந்த கூட்டணி இவங்க இருந்தாங்க, இந்த கூட்டணி இவங்க மாறிட்டாங்க, நேற்று வரைக்கும் இவர் இப்படி பேசினாரு, இன்னைக்கு இப்படி பேசினாரு, இதெல்லாம் டிஃபைன் பண்ணிடுவீங்களா? இப்போ இன்னைக்கு நாளைக்கு விஜய் நான் அதிமுக கூட்டணிக்குள்ளே போகிறேன், ஏன்னா இது சட்டசபை தேர்தல், திமுகவை வெளியேற்ற வேண்டும், அதுதான் என்னுடைய நோக்கம், பிஜேபியும் அங்கே இருக்கிறார்கள். எப்படி விபி சிங் ஆட்சியில் கம்யூனிஸ்டும் இருந்தாங்க, பிஜேபியும் இருந்தாங்களோ, தனியரசு இது ஏற்கனவே சொல்லியிருக்காரு. நான் விஜய்னு சொல்லும்போது தனியரசுன்னு ஒன்றே வேறு மாதிரி எடுத்துக்கூடாதுங்கிறதுக்காக விட்டேன். நான் அதிமுகவோடு தான் கூட்டணி இருக்கிறேன், அங்கே பிஜேபி இருப்பதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை, இது சட்டசபை தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்களா? இல்லை என்னங்க நீங்கள் அப்படி சொல்லிட்டு இப்படி வந்தீங்கன்னு கேட்க போகிறீங்களா? அடுத்தது என்னங்கிறது தான் பார்க்க போகிறோம். தேர்தலுங்கிறது வெற்றி. ஒரு விவசாயி எப்படி ஒரு நிலத்தில் எதை பயிரிடணும், அதுக்கு எப்படி மார்க்கெட் இருக்குது, பருவநிலை எப்படி இருக்குது, எங்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது, சந்தையில் எப்படி கொள்முதல் ஆகும், இப்படின்னு பார்க்குற மாதிரி தான் ஒரு கூட்டணி அமையுமே ஒழிய வேற எந்த விதத்துலையும் வராது. ஸோ இங்கே இந்த அதிகார பகிர்வுங்கிற வார்த்தையை அவர் சொன்னாருங்க, யாருமே வரலிங்க அப்படின்னா, நாளைக்கு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரு 30 சீட் அவர் வெற்றி பெற்றாருன்னு வச்சுக்கோங்க, விஜய் அவர்கள் வெற்றி பெற்றாருன்னு வச்சுக்கோங்க, சரி, குமாரசாமிக்கு பண்ண மாதிரி அவர் தான் முதலமைச்சர் ஆக வேண்டிய நூழ்நிலை உங்களுக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அவர் அதிகார பகிர்வு கொடுத்தா வாங்கிக்க மாட்டேன்னுவீங்களா? அதிகார பகிர்வு கொடுக்குறேன்னு சொன்னது முதல்ல ஜூன் 2024 அண்ணாமலை ஐயா சொன்னார். தமிழ்நாட்டினுடைய அரசியலை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இங்கே கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும்னு முதல்ல சொன்னது அவர் தான். இவர் மாநாட்டில் உடனே சொன்னார், ஆகஸ்ட்லேயோ ஜூலைலையோ முதல்ல சொன்னார், நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ என்ன அது நீத்து போச்சா, எக்ஸ்பைரி ஆயிடுச்சா அந்த அதிகார பகிர்வுங்கிறது? அப்படி சொல்லி கூட்டணி கட்சிக்கு யாரும் வரலையேங்கிற ஒரு கேள்வி. வரவிடாமல் தடுக்கப்பட்டது திமுகவால். ரொம்ப தெளிவாக, ரொம்ப பியூட்டி. இல்லைன்னா காங்கிரஸையோட உட்காந்து ஒரு 3 சீட்டு விளையாடி இருக்க மாட்டாங்க, அவசியமே பட்டிருக்காது. காங்கிரஸ் அனுப்பிச்சி விட்டுருந்தா காங்கிரஸ் வாக்கு பிஜேபிக்கு போயிருமா? காங்கிரஸ் தொண்டர்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? இங்கே தானே போடுவாங்க. எந்த விதத்துலையும் ப்ராப்ளம் இருந்திருக்காது. 25 சீட்டு கையில் கிடச்சிருக்கும், யாருக்கு வேணாலும் கொடுத்துருக்கலாம். செய்யலை. ஏன்னா காங்கிரஸ் போனால் திருப்பி வரமாட்டாங்களோங்கிற ஒரு பயம். 2029 தேர்தலில் காங்கிரஸும் இல்லைன்னா நான் எப்படி தேர்தலை சந்திக்க போறேங்கிற ஒரு பயம் திமுக. காங்கிரஸ் தானே சார் மோர் டிபெண்டன்ட் ஆன் திமுக காங்கிரஸ் டிபெண்டன்ட் சார். இது உண்மையிலேயே சத்தியமூர்த்தி பவன்ல இருக்கிற ஒரு நண்பர்கிட்ட கேட்குற மாதிரி நீங்க சொல்றீங்க. இல்ல நீங்க சொன்னனால அப்படி சொன்னேன். இந்தியாவில் சொன்னீங்களே, அதனால பலமுறை சொல்லியிருக்கேன், காங்கிரஸ் இந்தியாவில் பிஜேபியோட 230 தொகுதிகளில் போட்டி போடுகின்ற ஒரு கட்சி 2024 வரைக்கும். பாயிண்ட் டேக்கன். சவுத் இந்தியாவில் 3 ஸ்டேட்ல அவங்களுக்கு ஸ்டேக் இருக்கு. பாயிண்ட் டேக்கன் சார். நீங்க என்ன சொன்னீங்க? இங்க ஏதோ கொஞ்சம் விளையாடுறாங்க, அவங்களுக்கு ரவி சார், நீங்க சொன்னது 3 சீட்டு விளையாடுறாங்க, அதுக்காக இவ்வளவு பேரம் படுத்தி கேட்டு இருக்க வேண்டாம் அப்படி நீங்க சொன்னீங்க. அப்படி என்றால்
காங்கிரஸ் ஏதோ இவர்களை வைத்து காய் நகர்த்தி விட்டு அவர்களுக்கு தேவைப்பட்ட சாத்தியப்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றேன். அது உங்களுடைய வெர்ஷன். அப்படி நீங்க சொல்ற அது ரெஃப்ளெக்ட் ஆகுது அப்படி நீங்க சொல்லுங்க. நான் என்ன கேட்கறேன்னா, திமுகவுக்கு காங்கிரஸோட தேவை இருக்கிறதாக நீங்கள் சொல்கிறீர்கள், அது மியூச்சுவல் இல்லையா நான் கேட்கிறேன். சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவு யாருக்கு யாருடைய தேவை? காங்கிரஸ் வந்து நீங்க சொல்ல நேஷனல் பிரசன்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க, அவர்களுக்கு திமுகவுடைய தயவு தேவைமா, திமுகவுடைய இணைவு தேவைமா, அல்லது வந்து திமுகவுக்கு காங்கிரஸோட இணைவு தேவைமா? 99ல் பிஜேபியோட இணையணும்னு டிஎம்கேக்கு வந்து ஒரு சூழ்நிலை இருந்ததா, அல்லது ஏற்படுத்தப்பட்டதா, அல்லது வாய்ப்பாக அது பயன்படுத்தப்பட்டதா? சுப்பிரமணிய சாமி கூட்டிட்டு போய் ஆட்சியை கலைச்சிட்ட உடனே திமுக போய் பிஜேபியோட 99ல் சேரலையா? 98ல் என்ன பேசுனாங்க? பண்டார பரதேசிகள் இங்கே வர்றதுக்கான அதிமுக எல்லா கதைகள்லாம் அவங்க பேசுனாங்களா இல்லையா? 99ல் ஏன் போய் சேர்ந்தாங்க? அரசியலில் ஒரு கூட்டணிங்கிறது வந்து வெற்றிக்காக நடக்கிற ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். தமிழ்நாடு வாசஸ் டெல்லின்னு சொல்லிட்டாராம்மா ஸ்டாலின். உடனே விஜய் வந்து ஐயோ டெல்லியா, நோ நான் தமிழ்நாடு அப்படின்னாராம்மா. அப்போ தமிழ்நாடு எழுதி வச்சுருவார் ஸ்டாலின் விஜய்க்கு. அவர் ஏதோ ஒரு அரசியல் பண்ணுறாரு தமிழ்நாடு வாசஸ் டெல்லின்னு. விஜயை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்றேன்னு சொல்கிறேன், அவர் கட்சி தொடங்கும் போது உண்மையிலேயே காங்கிரஸ் அவரோட கூட்டணிக்கு வரும், காங்கிரஸ் வந்தால் போரும் அப்படின்னு அவர் நினைத்தாருங்கிறது தான் உண்மை. அவர்கிட்ட இருந்த மீதி நவகிரகங்கள் என்ன பண்ணிச்சுன்னு எனக்கு தெரியாது. அந்த சூரியனுக்கு நடுவில் ஒரு ஒப்பீட்டுக்காக சொல்கிற, உடனே நீங்கள் சூரியனான்னு கேட்டுறாதீங்க. அந்த நவகிரகங்கள் என்ன வேலை பண்ணிச்சுன்னு தெரியாது, அவருக்கு யாரும் வரல. யார் வந்து அங்கேருந்து திமுகலேருந்து அனுப்பப்பட்டு விஜய்க்கு உள்ளே போய் என்னென்ன தப்பு பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆதவர்ஜுனா பண்ணுறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. மக்கள் தாங்க எனக்கு, நீங்கள் கேமரானா எனக்கு முன்னாடி இருக்கிற கோடானு கோடி மக்கள் தானேங்க. ஸோ அப்படி சொல்கிறாங்க, நானும் அதை வேணா ஒத்துக்கிட்டு போகிறேன். கிடையாது என்னென்னா சார், விஜய் வந்து உண்மையிலே நம்பினார் காங்கிரஸ் வந்தால் நல்லதுன்னு நம்பினார். காங்கிரஸுக்கும் தன் தேவை இருக்குங்கிறத அவர் நம்பினார். சொல்லப்போனால் இத்தனை பெரிய ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இவ்வளோ குனிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைத்தாரு. ஏறத்தாழ இதே மாதிரி தான் செப்டம்பர் 2023 எடப்பாடி ஐயா நம்பினார். 5 மாநில தேர்தல் நடந்ததா? செப்டம்பரில் நடந்துட்டு இருந்ததா? டிசம்பரில் 3ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகுதா? 3 மாநிலத்தில் ஜெயிச்சிருவாருங்கிற நம்பிக்கையில் இங்கே ஒரு 20 சீட்டு கொடுத்தா காங்கிரஸ் இங்கே வந்துடும், திமுக கூட்டணியை உடைச்சா நம்ம வந்து திரும்பி ஆட்சி அமைச்சிடலாம்னு ஒரு அரசியல் காரணங்கள் அவர் பண்ணார். பட் அது எடுபடலை. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க 4 தோற்று 1-1 மட்டும் ஜெயிச்சு எல்லாமே வேறு விதமாக போயிடுச்சு. அப்போ அதே மாதிரி தான் விஜய் வந்து நம்பினார், கடைசியில் கைவிட்டாங்க. அவ்வளோதான் சாதாரணமாக இதை பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ அவர் தனித்து நிற்கிறாரு. தனித்து நின்றாலும் கூட்டணியில் நின்றாலும் நாளைக்கு கம்யூனிஸ்ட் போகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா 7 6 முடியாது, 15 இல்லை இல்லைங்க, நான் போக மாட்டாங்க சார். கல்லா கட்டுற இடத்துல எதுக்காக போய் அனாவசியமா வேற இடம்? அவ்வளவு குறைச்சி ஒரு இடதுசாரி இது கல்லா கட்டணும் சொல்லணுமா? அப்படிலாம் சொல்லணுமா? உழவர் சந்தையில் சொல்கிறேன் சார். கம்யூனிஸ்ட் வந்து தொழிலாளர்களோட இருக்கிறவங்க, விவசாயிகளோட இருக்கிறவங்க கல்லா கட்டுறதுக்கு பதிலாக நீங்க என்ன நீங்க சொன்ன அர்த்தம் என்ன உங்களுக்கும் தெரியும், பார்க்குற நேயர்களுக்கும் தெரியும். அப்போ விஜய் சொல்றதுனுடைய அர்த்தம் உங்களுக்கு ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நான் தனிச்சு நிற்கிறேன், நான் தூய சக்தி. இதுக்கு நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக யாரையாவது சொல்லுங்கள். நான் பிஜேபின்னு சொல்லுவேன், நீங்கள் உடனே அஜித் பவார்னு வருவீங்க. நான் காங்கிரஸ்ன்னு சொன்னால் ஏலேருந்து இசட் வரைக்கும் அவங்க பண்ண யாராவது சொல்ல முடியுமா தூய சக்தியோடு போய் சேர்ந்துக்கிறதுக்கு? முடியாது. 234 தொகுதியிலையும் அந்த 85 லட்சம் வாக்காளர்களை தவிர வேற யாராவது விஜய்க்கு ஓட்டு போட போகிறாங்களா? அவருடைய ரசிகர்கள் 850 தேட்டரு, 10 நாள் 3 ஸ்க்ரீனு, 300 சீட்டு, அந்த 85 லட்சம் பேருக்கு மேலே யாராவது ஓட்டு போட போகிறாங்களா? அதுவும் இல்லை. அவர் கூட்டணி அவர் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறது தான் நீங்கள் அட்வைஸ் பண்ணுறதா இருந்தால் விஜய்க்கு சொல்லுங்கள், ஐயா அப்படியெல்லாம் யாரும் டைரெக்டாக வந்ததில்லை, நீங்கள் உடனே என்டிஆர்னு யாராவது சொல்லியிருப்பாங்க, அதை வச்சு நினைக்காத. என்டிஆருக்கு முன்னாடி பெரிய விஷயங்கள்லாம் நடந்தது, அந்த சூழ்நிலையில் தான் அவர் வந்தார். நீ ரொனால்ட் ரீகனை பார்த்துட்டு டபக்குன்னு வந்துடாத, அங்கே இருக்கிற சட்டம் சூழ்நிலையே வேற, இப்படி அட்வைஸ் பண்ணுறதாக இருந்ததுன்னா விஜய்க்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணணும்னு நான் கேட்டுப்பேன் அப்படின்னு சொன்னேன். அது பாருங்க, காப்பியும் டீயும் ஒன்றுமா கலக்குமான்னு எனக்கு தெரியாது, ஆனால் ரெண்டுத்துக்கும் பால் அல்லது நீர் தேவைன்னு எனக்கு தெரியும். அந்த நீரா பாலா யார் இருக்க போறாங்க? அதிமுக தான் இருக்க முடியும். ஏன்னா திமுக இருக்க முடியாது, ஏன்னா அவர் அரசியல் எதிரியா மாறிட்டாரு. இவர் வந்து எக்ஸாக்டா திமுக காப்பி அடிச்சு தான் எல்லாத்தையும் பண்றாரு. கார்பன் பேப்பர் மட்டும்தான் மாத்திக்குது, மற்றதெல்லாம் அதே தான் பண்றாரு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த பாலாகவோ நீராகவோ யார் வேணாலும் இருந்திருக்க முடியும். கும்மிடி பூண்டியில நீங்க டீ குடிங்க, கொண்டாலம்பட்டியில நான் காப்பி குடிச்சுக்கிறேன். கூட்டணி தங்குமா தங்காதா? பாலும் நீரும் இருக்கிற வரைக்கும் எப்படின்னு தெரியல. கூட்டணி இருக்கா இல்லையாங்கிற தெரியல. இருக்குமா இருக்காதா? பாலும் நீரும் இருக்கிற வரைக்கும்ங்கிற அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிடறேன். அடிப்படையில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, திமுகவின் கோட்டைகள்
தொகுதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில தொகுதிகளை நீங்கள் எனக்கு எடுத்து சொன்னீங்கன்னா அங்கே வாக்கு வித்தியாசம் பிட்வீன் அதிமுக பிஜேபி அண்ட் திமுகங்கிறது 30லேருந்து 40% வரைக்கும் இருக்குது. சொல்கிறதாக இருந்தால் சென்னை சென்ட்ரலு அல்லது திருவள்ளூர், ஸ்ரீபெரும்புத்தூர், சென்னை நார்த், இந்த 4 தொகுதிகள் வந்து திமுக எம்ஜிஆர் இருந்தபோதே திமுகவுக்கு ஓட்டு போட்ட தொகுதிகள். ஜெயலலிதா அம்மாவில் மட்டும் ஒரு தேர்தலில் தான் இந்த தொகுதிகளை கைப்பற்ற முடிஞ்சதுங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. நான் சொல்கிறது பார்லிமெண்ட் தொகுதிகள். ஆனால் நீங்கள் அசம்பிளி இதை எடுத்துக்கலாம், கும்டிபூண்டி, டி நகர்லாம் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல விஜய் ஒரு 20% வாக்கு மட்டும் வாங்கினார்னு சொன்னால் 20 இங்க 20 அங்க மைனஸ்ங்கிறது களத்தை மாற்றி அமைக்கும். ஆனால் விஜய் வெற்றி பெறுவாரா, சீட்டு பெறுவாரா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பில்லை. ஒரு ஃபோர்ஸா வந்து இப்போ குமாரசாமியோட நீங்க கம்பேரே பண்ணக்கூடாது. கர்நாடகாவில் குமாரசாமிங்கிறவர் 3 ரீஜனில் ஸ்ட்ராங்கான ஆள், மீதி இடத்துல அவருக்கு வேலை இல்லை. அப்போ அந்த 3 இடத்த வச்சுக்கிட்டு அவர் 40 சீட்டை டிசைட் பண்ணுறாருன்னா அப்போ கூட்டணிக்கு வந்தாங்க, பிஜேபியும் வந்தது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் இவருக்கு அப்படி கிடையாது. இவருக்கு பரவலாக தான் முதல்ல கம்பேர் பண்ணி சொன்னீங்க, இல்லைங்க எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னீங்க. அரசியல்ல ஒருத்தரோட கூட்டணி போகிறது போதே சின்ன, அதாவது இப்ப நாத்தாக்கா கூட தான் பேசியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், நண்பர்கள் சொன்னாங்க. யார் கூட? அதாவது அதிமுகவோட நான் தான் முதல்வர், நீங்க வந்து கூட்டணிக்கு வர்றதா இருந்தால் நான் தான் முதல்வர்னு ஒரு கண்டிஷன் போட, இல்லைங்க நாங்க ஒரு 40-50 வருஷமா இருக்கிறோம், நீங்க வந்து அந்த மாதிரி பண்ண முடியாதுன்னு பேசினதாக தகவல்கள் இருக்கு. உங்களுக்கு பேர் வேணாலும் யார் அந்த அனலிஸ்ட் யார் பேசிட்டு இருந்தாங்கிற சொல்ல முடியும், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாராக இருந்தாலும் கூட்டணி அமைத்து வெற்றி பெறணும்னு தான் நினைப்பாங்க. அதில் ஏதாவது தப்பு இருக்கா? பட் நாளைக்கு அதனால் ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்டால் இல்லை. நான் உங்களுக்கு பலரும் உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிளை சொல்லியிருப்பாங்க. காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்ட்டுக்கும் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் பொள்ளாச்சி தாண்டின உடனே வேறு மாதிரி வந்துடும், இந்த பக்கம் கடலை தாண்டிங்கன்னா வேறு மாதிரி வந்துடும். ஆனால் அவங்க இங்கே கூட்டணியில் இல்லையா? அப்போது கூட்டணி அமைப்பது ஒரு தவறா? தப்பு கிடையாது. எதிர்பார்ப்பது ஒரு தவறா? இல்லைன்னு நிர்மல்குமார் சொல்லிட்டாரா? எதிர்பார்ப்பது இல்லைங்கிறது அப்ப எதிர்பார்க்கப்பட்டிருக்குங்கிறது அந்த மீனிங்ல புரிஞ்சுக்கலாம். 2 கட்சியை தாண்டி வந்த நிர்மல்குமார் சொல்லிட்டாரா? ஒத்துக்கோங்க, வேணான்னு சொல்ல. ரைட். ஒண்ணு வேணா சொல்லுங்க, ஆதரவு அர்ஜுனா கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க, கொஞ்ச நாள் அமைதியா இருங்க, விஜய் ஏதோ பழச்சு போகட்டும் அப்படின்னு வேணா சொல்லுங்க, அதுல நியாயம் இருக்கு. ரவி டிடிஎஸ் என்ன நீங்க? இல்லை, இப்போ விஜய் வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்த சொல்றாரு. ஆனா ஏன் நீங்க வந்து கூட்டணியை பத்தி பேசுறீங்கன்னு கண்டிக்கிறாருன்னு சொன்னா எனக்கு அது கொஞ்சம் வேற விதமா இருக்கு. அப்போ ஆலோசனையில் என்னதான் பண்ணுவாங்க? கத்திரிக்காய் விலையை பற்றியோ அல்லது மளிகை விலையை பற்றியோ பேசுவாங்களான்னா இல்லை. ஆலோசனையில் கண்டிப்பாக அதை கேட்டிருக்காங்க. அது ஏன் கடிச்சாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் அந்த மீட்டிங்குள்ளே நான் போகல. ஓகே ஐயா, கேள்வி என்ன அப்படின்னா, அது எப்படிங்க இவர் வந்து ஸ்ட்ரைட்டாக ஜனநாயகத்துக்கு வந்து இவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு அப்படின்னு சுமன் கவி கேட்குறாரு. எதுக்குங்க நீதிபதி திடீர்னு ஒரு நாள் டக்குன்னு வந்து ஒரே நாள் தீர்ப்பு யூஏ கொடுங்கன்ட்டு போயிட்டாங்க படத்தையே பார்க்காம? அது ஏன் நடந்தது? ஒரு ப்ரொடியூசர் 4 இடத்துக்கு போகிறாரு, என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறாரு, அதற்கான நிகழ்வுகள் நடக்குது. இப்போ கேள்வி என்னன்னா, விஜய் வந்து என்ன பண்ணணும்னா, திமுகவுடைய விஜய் என்ன பண்ணணும், முதல் தேர்தல் இல்லையா, அதனால தனிச்சு நிற்கணும். அப்பதான் அவருடைய வாழ்க்கை எவ்வளோன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா திமுக இப்படி தான் பண்ணிச்சு. ஃபர்ஸ்ட் தேர்தல் நிற்கும் போது தனியாக நின்றுது. 4044க்கு அப்புறம் நம்ம தனியாக நின்றுக்கலாம், அது வரைக்கும் நம்ம கூட்டணியாக வைக்கக்கூடாதுன்னு தனியாக நின்றுதா யார் ராஜாஜி ஐயா வரைக்கும் வந்துட்டாங்க. சார் 67 தேர்தலை பற்றி பேசுகிறீங்க, அதுக்கு முன்னாடி 52 தேர்தல் இருக்குது, 57 தேர்தல் இருக்குது, 2 தேர்தல் இருக்கு. ஐயா நான் பேசுறது சொல்லுங்க, தேர்தலை பொறுத்தவரை சொல்லுங்க. எத்தனை அதுக்கு முன்னாடி அமைக்காம திமுக தனியா நின்றுதா? அதாவது விஜய்க்கு திமுக என்ன தெரியுமா பண்ணது? 50 தொகுதிகளை வெற்றி பெற்று 62 தேர்தல்ல கையில வச்சிருந்ததுங்க. என்ன வருடமா திமுக பண்ற 67 தேர்தல் யாராவது ஒரு புதிய சக்தி வந்தா, யாராவது ஒரு புதிய சக்தி வந்தா அது போய் எங்கேயும் கூட்டணி அமைக்க கூடாதுங்கிறதுல தெளிவா இருந்து, விஜயகாந்த் ஐயா விஷயத்துல 2 தேர்தல் 8, 10 சார் அவருக்கு ஒரு டைம் கொடுத்தீங்க, நிறைய மேட்டர் சொல்லியிருக்காங்க, நான் பதில் சொல்லணும். அவர் கிளம்பணும்னா கிளம்பட்டோம், நம்ம என்ன பண்ண முடியும்? சொல்லுங்க. கேள்வி என்னன்னா, அந்த மாதிரி ஏதோ திமுக வந்து அழகா தன்னை எல்லாம் புடம்போத்து பார்த்தா மாதிரியும் விஜய் மட்டும் அப்படி பண்ணோம். விஜயகாந்த் 2 தேர்தலை சந்திச்சார் கூட்டணிக்கு முன்னாடி, அவரால் வெற்றி பெற முடியல. அதற்கப்புறம் 2011 அவரை உள்ள கொண்டு வர்றாங்க. 2011 உள்ள கொண்டு வந்தவர் அந்த கூட்டணியை கரெக்டாக கொண்டு போயிருந்திருந்தாருன்னா இன்னைக்கு எங்கேயோ இருந்திருப்பாரு, நம்மளை விட்டு போயிருந்திருக்க மாட்டார். அதை தப்பு பண்ணார். இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, ஏதோ துலாபாரம் எடை போட வர்ற மாதிரி நம்ம வந்து ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடாது. தேர்தலில் நான் நிற்கணும்னு முடிவு பண்ணால் இவரோட யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் சார். ஒரு விஷயம் மட்டும் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், விஜய் அரசியலில் இறங்கி வேலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் வந்திருக்காரு. மேம்போக்காக தனக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது, தனக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது, அது கொஞ்ச நேரம் ஜாலியாக இருப்போம், அதுக்கப்புறம் வேறு படத்துக்கு போய் திருப்பி நடிப்போம்னு அவர் நினைக்கல. ஏன்னா ரொம்ப வருடமாக அவருடைய அரசியல் சிந்தனை தெளிவாக இருக்குது. இந்த கூட்டணி இல்லைங்கிறது ஒரு பர்செப்ஷனுங்கிறதே எனக்கு புரியல. கூட்டணி இல்லைங்கிறது ஒரு பர்செப்ஷன் இல்லை, கூட்டணி இல்லைங்கிறது ஒரு எக்ஸப்ஷன் தான்.
யாரும் வரலைங்கிறதுனால அவருடைய 85 லட்சம் வாக்காளர்கள் வந்து நாளைக்கு மாற்றி ஓட்டு போட்டுற போகிறதில்ல. ஏதாவது 4 தொகுதியை வின் பண்ணுறாரு, 6 வாய்ப்பில்லை. ஒரு தொகுதியை கூட இந்த 15-16% வச்சு கொண்டு பெற்று பெறுவதற்கு வாய்ப்பில்லை. மிஞ்சி போனால் திருமாவளவன்ட்டையும் நாத்தாக்கா கிட்டேருந்து வாக்குகள் எடுக்கலாம், பெண்கள் வாக்கு திமுகலேருந்து வெளில எடுக்கலாம். வேற எதுவுமே அவரால் பண்ண முடியாது. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அதாவது டெல்லிக்கு போனாருன்னு உடனே அழுத்தம் அப்படின்னா, புழலுக்கு போனாலே சிறைக்கு போனையா, பாளையங்கோட்டைக்கு போனாலே ஜெயிலுக்கு போயிட்டியா, கூடம்பா, இப்படி ஒரு இடத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும்போது அதை கொச்சப்படுத்தும். டெல்லிக்கு அவர் போனது சிபிஐ அங்கே இருக்கிறதுனால. அவர் எங்கே போய் என்ன கேட்டார்? சென்னையில் இருக்கிற சிபிஐல விசாரணை பண்ண சொல்லுங்க, இதுதானே கேட்டார். அப்புறம் பிஜேபி எதுக்கு அவர் அழுத்தம்? சார், அமித்ஷா அழுத்தம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணால் உங்கள் பலவீனத்தை வச்சு தான் அழுத்தம் கொடுப்பாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த பலவீனம் உங்ககிட்ட இருக்குன்னா அவர் வந்து இப்படிலாம் கதை விடணுங்கிற அவசியமே கிடையாது. ஸ்ட்ரைட்டாக கூட்டு பேசினாலே வேலை முடிஞ்சிடும். எடப்பாடி ஐயா தானே சார் தன்னுடைய மீட்டிங்கில் வந்து தாவேகா கொடி வந்தபோது சொன்னார், இது பிள்ளையார் சுடி போட்டாச்சுன்னு சொன்னார். அமித்ஷாவா சொன்னார்? மோடியா சொன்னார்? நினைச்சோம், நடக்கலை. திமுக என்ன நினைச்சதோ அது நடந்துருச்சு. விஜயை தனிச்சு விட்டுட்டாங்க. இப்போ அதன் மூலமா திமுக குளிரபாய போது முடிஞ்சா கம்பளத்தை போத்திட்டு வாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.